ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 95வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 கிலோ 350 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். கடந்த 2 நாளாக வந்து நான் பழனிக்கு போயிருந்தேன். அந்த 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டான வெயிட் லாஸ் பிளான் இருக்க முடியல, ஃபுட் கண்ட்ரோலும் பண்ண முடியல. அதனால் 2 டேஸ்க்கு முன்ன இருந்த வெயிட்டை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 கிராம் எக்ஸ்ட்ராவாகிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெளியே கிடைச்ச உணவை மட்டும்தான் என்னால் எடுத்துக்க முடிஞ்சது. நான் வீட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னால் வெளியே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயமாக இருந்தது. ஓகே, பரவாயில்ல, எனக்கு இன்னும் ஒரு 5 டேஸ் இருக்குது 100 டே சேலஞ்சில். அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வெயிட்டில் எவ்வளோ லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். கடந்த 90 நாளாக நான் ஒரு வெயிட் லாஸ் பிளான் போடும்பொழுது என்னோடய உடம்புக்கு எதெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத நான் வந்து கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்ததே கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, வாந்தி வர மாதிரி இருக்கா, மயக்கம் வர மாதிரி இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஆனால் அது மாதிரி எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. நார்மலாக எப்படி வீட்டில் இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா என்னோடய உடம்புக்கு இந்தந்த உணவுப் பொருளாக செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படின்றத மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய டயட் பிளானை வந்து அமைச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த ஒரு 2 டேஸாக, இதுக்கு முன்ன கூட மார்ச் மந்த்து கூட நான் வந்து கன்னியாகுமரி போகும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு அங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன், அது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பழனிக்கு போயிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சூழ்நிலை நமக்கு வெளியே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து 2 டேஸாக எடுத்துக்கிட்டேன். இதில் எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வெளியே ஒவ்வொரு வேளையும் ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வந்து லூஸ் மோஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உள்ளே அனுப்பக்கூடிய ஆகாரங்கள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு வயிறு ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு 2 டேஸாக எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. சரி, ஓகே, வீட்டுக்கு வந்த உடனே திரும்பவும் நம்ம ஃபுட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து வாட்டர் டயட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் டயட் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து எனக்கு உள்ளே போன ஆகாரங்கள் ஃபுல்லாக எனக்கு வெளியே வந்து என்னோடய வயிறு சுத்தமானால் தான் அடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எனக்கு கரெக்டாகவே இருக்கும். அப்படின்றதுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வாட்டர் டயட் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டர் டயட் வந்து நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். முக்கியமாக வந்து மெடிசன் எடுத்துக்கிறவங்க வந்து வாட்டர் டயட் எடுக்காதீங்க. நார்மலாக என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்டர் டயட் எடுக்கலாம். வாட்டர் டயட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜூஸ் கூட நம்ம லிக்விடாக தானே இருக்குது, அதையும் நம்ம வாட்டர் டயட்டில் சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் வாட்டர், ஏன்னா வாட்டருக்கு தான் வந்து கேலரியே கிடையாது. நம்ம வயிறை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வாட்டர் டயட் எடுத்துக்கலாம். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் வாட்டர் டயட்டில் இருக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு நாளையிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எனக்கு சீராக உடம்பு அமையும். அதனால் நாளையிலேருந்து நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் முழுக்க எனக்கு பசிக்கும் பொழுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து தண்ணி மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். இல்லை பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட்டு படுக்கும்பொழுது மட்டும் எப்பவும் போல் ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னோடய டயட் பிளானை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம உடம்பு எடை அதிகமாக இருக்குது, உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு வெயிட் லாஸ் பிளான் போடுறோம் அப்படின்னா கண்டினியூவாக பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம உடம்பு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வரும். அப்போது ஒரு சில சமயங்களில் இது மாதிரி பிரேக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதில் முக்கியமாக இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு லூஸ் மோஷன் ஆகிறது அப்படின்றதெல்லாம் சகஜம். உங்களில் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்பொழுது நடுவில் இது மாதிரி பிரேக் ஆச்சு. ஏன்னா நம்ம வெளியே போகிறதுன்னு கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் போய் நம்ம சாப்பிட்டாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்களால் ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறதாலோ நமக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் யாருமே பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தேவையில்லாத ஃபுட்டு வயிற்றுலேருந்து நமக்கு வெளியே வந்துருச்சுன்னு அதுக்கப்புறமா நார்மலாகவே ஆகிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் உங்கள் வெயிட் லாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் டயட் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறனோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு நாளுக்கு முன்ன, அதாவது வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே ஃப்ரூட் டயட் இருக்க சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் மட்டும் ஃப்ரூட் டயட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நாளையிலேருந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கப்படுது. எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து நானும் குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்ததுனால மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருது, ஸ்டோரேஜ் அதிகமாகுது அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துகிட்ருக்கு. அதனால் குரூப் வந்து ஒரு குறிப்பிட்ட
நேரம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். மீதி டைம்லாம் வந்து மெசேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் புது மெம்பர்ஸை நம்ம திரும்பி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் மெசேஜஸ் வந்து அதிகமாகும். அப்படின்றதுக்காக இப்போ குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே போதும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை வெளியே இருந்தே கொடுங்க. குரூப்பில் புதுசாக நாங்கள் ஏதாவது கருத்துக்கள் பரிமாறிக்கிட்டால் கண்டிப்பாக வீடியோ மூலிமா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் போடக்கூடிய வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.